அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தங்க கவசம் சாட்டினார். அதேபோல இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேவர் ஐயா அவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக நந்தனத்தில் முழு உருவ திருவுருவச் சிலையை நிறுவி தேவர் ஐயாவுக்கு பெருமைப்படுத்தினார். தேவர் ஐயா அவர்கள் தன் வாழ்நாளில் மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சுமார் 4000 நாட்கள் சிறையிலே இருந்தவர். தேவர் ஐயா அவர்கள் நாடாளுமன்ற தேர்தல், அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தேர்தல், முதுகுளத்தூர் சட்டமன்ற தேர்தல், 2 தேர்தலிலும் தேவர் ஐயா அவர்கள் ஒரே நேரத்தில் போட்டியிட்டு அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் என்று அந்த காலகட்டத்தில் நிரூபித்து காட்டியவர். அவருடைய வாழ்ந்த காலத்தில் தனக்கு சொந்தமான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஏழைகளுக்கும் பட்டியல் மக்களுக்கும் பிரித்து கொடுத்து ஏழைகளை வாழ வைத்த கொடை வள்ளலாக திகழ்ந்தவர்கள். எப்படி பேருக்கும் புகழுக்கும் உரியவர் நம்முடைய மரியாதைக்குரிய தேவரையா அவர்கள். அவளுக்கு மேலும் புகழ் சேர்க்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரிடத்திலே நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கின்றோம். அவர் தேசிய தலைவராக ஒருவர் விளங்கியவர், மக்களுக்காக பாடுபட்டவர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி மக்களுக்கு தொண்டாற்றியவர். அப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட தேசபக்தி மிக்க மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய தேவர் ஐயா அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளோம் என்பதை தெரிவிக்கின்றோம். இது ஒரு உயர்ந்த இடம். தேவர் ஐயா என்பது அனைத்து மதத்தை சார்ந்தவருக்கும் ஜாதி சார்ந்தவருக்கும் பொதுவானவர். தேசபக்தி மிக்கவர், தேசத்துக்காக பாடுபட்டவர், மக்களுக்காக பாடுபட்டவர். அப்படி இருக்கின்ற ஒருவருக்கு அனைவரும் புகழ் சேர்ப்பது பெருமைக்குரியது. தெரியவில்லை, வந்தால் தான் தெரியும். வந்தால் நான் பதில் சொல்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அவரிடம் கேட்கப்பட்டது, ஓபிஎஸும் செங்கோட்டையனும் ஒரே காரில் பயணிச்சிருக்காங்களே, உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் பதில் சொல்ல விரும்பவில்லை. தெரியாது, வரட்டும், வந்தால்தான் தெரியும், பிறகு பதில் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அதோடு செய்தியாளர் சந்திப்பை முடித்து கொண்டார். பசும்பொன்னில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் இபிஎஸ் மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் இன்று தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்ற, இதுநாள் வரை வெளிப்படையாக அல்லாத மறைமுகமாக திரு செங்கோட்டையனையும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் தொடர்பில் இருக்கிறார்கள் என்று பேசப்பட்டது. ஆனால் இன்று பகிரங்கமாகவே அவர்களே வெளியே வந்து ஒரே காரில் பயணித்து பிரச்சார வாகனத்திலும் ஏறி நின்று பயணித்து ஒரு செய்தி சொல்லி இருக்கிறார்கள். இது தொடர்பாக இபிஎஸ்ஸிடம் கேட்கப்பட்டது. இபிஎஸ் மீது தற்பொழுது அழுத்தம் அதிகரித்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்குவாரா இபிஎஸ்? அது அவரால் சாத்தியமாகுமா? அப்படி நீக்கினால் அது அரசியல் வட்டாரங்களில் எம்மாதிரியான அதிர்வலைகளை ஏற்படுத்தும்? விஜய் அதிமுக கூட்டணி அமைவதில் சிக்கல் இருக்கிறது. விஜய் அதிகமான எண்ணிக்கையில் சீட்டுகளை கேட்பதாக, 90 சீட்டுகளை கேட்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் சற்று முன் கருத்து பதிவிட்டார்கள். அதிமுக 40 முதல் 50 வரை கொடுக்க தயாராக இருப்பதாகவும், இதனால் கூட்டணி ஏற்படவில்லை என்றும் அரசியல் விமர்சகர்கள் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தனர். அப்பொழுது ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் அவர்கள் விஜயோடு கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்ற வகையிலும் பேசப்பட்டது. தமிழக அரசியல் களம் களை கட்டி இருக்கிறது. இன்று பசும்பொன்னில் முத்துராமலிங்கர் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு இபிஎஸ் பேசியிருக்கிறார். ஓபிஎஸ் செங்கோட்டையன் இணைந்து பயணித்துவது
தொடர்பாக அவரிடம் கேட்கப்பட்டதற்கு அவர் பதில் ஏதும் கூற விரும்பவில்லை. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.